வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்தில் சூடான டீயோட பக்கோடா வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. பேக்கரி ஸ்டைல் பக்கோடா எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6லேருந்து 7 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேங்க. 2 கப் கடலை மாவை சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி சோடாப்பு எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா பொரபொரப்பாக இன்னும் நல்லா சூப்பராக வருங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான கொதிக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயை சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பக்கோடாக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயை அரைச்சும் சேர்த்துக்கிறோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மல்லி இலைகளும் புதினா இலைகளும் கூட சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கல, கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த அந்த மிளகாய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கோடாக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால் பச்சை மிளகாயை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஒரே ரவுண்டாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாவு இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வரணுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோடாப்பு சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். அதனால் லைட்டாக ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா பேக்கரி ஸ்டைலில் நல்லா பொரப்பொரப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பக்கோடா போடுறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி லைட்டாக கையில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உதுத்து விடுங்க. ரொம்ப பெருசாக போடாமல் ஒரு நார்மலான சைஸாக இந்த மாதிரி. இதுக்கு சேப் தேவையில்லை. என்ன சேப்லனாலும் இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து உதுத்து விடுங்க. எண்ணெயில் எந்த அளவு கொள்ளுமோ அந்தளவுக்கு உதுத்து விட்டுட்டு இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா சிவக்கிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம மீடியமான ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த அளவு நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான பக்கோடாவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.